வணக்கம் நண்பர்களே. கார்த்திரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கடங்கா நம்ம பார்க்க நேரம் தாங்க. நம்ம ரேவதிக்கு நம்ம உயிரை காப்பாற்றிய நம்ம கார்த்திக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம வந்துட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. ஒரு கட்டத்துல நான் அந்த ஃபோன் நம்பரை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வாங்கிக்கிட்டாங்க. வாங்கி நம்ம கார்த்தியை தொடர்பு கொண்டு பேசுறாங்க. நீங்க ஊர்ல எல்லா மக்களுக்கும் நன்மை செய்றீங்க. நீங்க எங்க தூரத்து சொந்தமா, ஆனா ஏதோ பிரச்சனையில நாங்க உங்கள் குடும்பத்து கூட தொடர்பில் இல்லை அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஆனால் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களை நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நம்ம ரேவதி கார்த்தியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதே நேரம் நம்ம கார்த்தி கோயிலுக்கு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதியை சாமுண்டேஸ்வரி கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்திருக்காங்க. எப்படியாவது என் ரேவதியை சம்மதிக்க வைக்கணும், சூரியகலாவோட அண்ணனை கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்படின்னு ரேவதியை கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதுக்காக சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு கூட்டிட்டு வராங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம கார்த்தி ஒரு சாமி சிலையை பார்க்குறாங்க. ராமர் சீதாலட்சுமி சிலை. இது ரேவதிக்கு நல்லா பிடிக்கும். ஏற்கனவே ஒரு வாட்டி நான் ராமர் சிலையை ரேவதிக்கு வாங்கி கொடுத்தேன். அந்த ஞாபகத்தையும் நினைச்சு பார்க்குறாங்க. இதை எப்படியாவது ரேவதி கைக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்க நேரம் நம்ம ரேவதியை பார்க்குறாங்க. அப்போதான் நீங்கள் தானே கார்த்தி அப்படின்னு நம்ம ரேவதி கிட்ட நம்ம ரேவதி கார்த்தி கிட்ட பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் கார்த்தி தான் வாங்கின அந்த சிலையை ரேவதி கிட்ட கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த சிலையை நான் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு அந்த சிலையை நம்ம ரேவதி வாங்குறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரேவதிக்கே எப்படியாவது மனசை மாற்றி சூரியகலாவின் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அப்போ தான் நம்ம திட்டம் நிறைவேறும். அந்த டிரைவர் பயலோட நினைப்பே ரேவதிக்கு வரக்கூடாது அப்படின்னு இந்த குடும்பம் நம்ம அம்மாவை கொண்ட குடும்பம் அது கூட ஒட்டு இல்லாமல் போகிறதுக்கு இதுதான் சரியான வழி அப்படின்னு சூரியகலாவை வர வச்சு உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணணும். ரேவதிக்கு வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துச்சு, அது ஒரு ப்ராடு பையன் அப்படின்னு கார்த்தியோட ஃபோட்டோவை காட்டி சொல்லி கொடுக்குறாங்க. சூரியகலாவை நீங்கள் கவலைப்படாதுங்க அத்தை, உங்கள் குடும்பத்தோட தொடர்பில் இருக்கணும், விட்டு போயிடக்கூடாது சொந்தம் அப்படின்னு உள்ளது எங்கள் பல நாள் ஆசை. அதனால் கண்டிப்பாக எங்கள் அண்ணனை இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுனரோம். இந்த சைடு நம்ம ராஜராஜா, மயில், ரோஹிணி இவங்க எல்லாரும் என்னமோ அம்மாவோட திட்டம் இருக்குது. அதனால தான் தூரத்து சொந்தமான சூரியகலாவை வர வச்சுருக்காங்க. இனி புதுசாக என்ன பிரச்சனையை அம்மா உருவாக்க போகிறாங்களோ தெரியலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தியைக்கு ஞாபகம் ரேவதியை ஆட்டி படைக்க தொடங்கிச்சின்னு சொல்லலாம். நம்மளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாரே அந்த கார்த்தி, அவருக்கு ஒரு தேங்க்ஸு கூட நம்ம சொல்லாமல் வந்துட்டோம். அவருக்கு ஒரு தேங்க்ஸு சொல்லணும். அவரோட ஃபோன் நம்பரை இப்போ நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு நம்ம ரேவதி யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த ஹாஸ்பிட்டல்லே நம்மளை அட்மிட் பண்ணவருக்கு ஃபோன் நம்பர் இருக்கும். அவங்கேருந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் அடித்து, நான் இப்போ தான் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோம், ஆனால் என்ன ஒருத்தர் அட்மிட் ஆக்குனாரு, அவரோட ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும், அதை எடுத்து தர முடியுமா அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷனில் ஃபோன் போட்டு கேட்குறாங்க நம்ம ரேவதி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த நம்பர் என்ன இருக்குது அந்த நம்பர் அப்படின்னு அந்த நர்ஸ் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு நம்ம ரேவதி நம்ம கார்த்திக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. நான் ரேவதி பேசுகிறேன், இங்கே என்ன மயக்க நிலையில் இருந்து என்ன ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்திங்களாமே, ஒரு நன்றி கூட சொல்லாமல் நான் வந்துட்டேன். ஆனால் ஊர் மக்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனைனாலும் அதை தீர்த்து வைக்கிறீங்க. உங்கள் அம்மா செல்ல முன்னாடி 24 மணிக்கூட யாரும் பசியோடி இருக்கக்கூடாது அப்படின்னு சாப்பாடு போடுறீங்க. இவ்வளோ நல்ல விஷயத்த நீங்கள் செய்கிறீங்க, அது உங்களை மேலே எனக்கு அவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்னு நம்ம ரேவதி கொட்டுறாங்க. இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பொறுப்பாக இவ்வளோ மக்களுக்கும் இவ்வளோ செய்யணும் அப்படின்னு உள்ள எண்ணம் உங்களுக்கு வந்திருக்குல்ல, அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். நான் வேற மயக்கில் இருக்க நேரம் என்னை காப்பாற்றி என் உயிரை காப்பாற்றி இருக்கீங்க. உங்களை நான் தேங்க்ஸ் சொல்லாமல் இருந்துட்டேன். அதனால தான் இப்போ ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷனில் ஃபோனை போட்டு கேட்டு உங்கள் ஃபோன் நம்பரை வாங்கி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு தான் அடித்தேன் அப்படின்னு சொன்னார். நம்ம கார்த்திக்கு பயங்கரமான சந்தோஷம். நம்ம ரேவதி நம்மளை சுற்றியே வாரா, இது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு, எனக்கும் இப்படி சமூக சேவை செய்யறதுல ஆர்வம் அதிகம் கார்த்தி அப்படின்னு நம்ம கார்த்திகிட்ட பேசி, நான் இனி உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ரேவதி
ரேவதி வந்து ஃபோன் மூலமாக நம்ம ராஜா கிட்ட காதலை தொடர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு இனி ரேவதி எப்படியே விடக்கூடாது, அவள்கிட்ட எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும், அதனால நம்ம கோயிலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு வந்து அந்த கோயிலில் ஏற்கனவே வந்து முதல் மரியாதை பரிவட்டம் கட்டி தாராங்க அப்படின்னு வந்து அந்த ப்ராசஸ் வந்து இருந்துச்சு. நம்ம போகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி இயோட குடும்பம் மொத்தமாக வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தியும் அதுக்கு முன்னாடி கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு திருநூறு வாங்கி அது ஓரமாக வச்சுருப்பாங்க. அதே திருநூரை நம்ம ரேவதி எடுத்து பூசிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜா வந்து கோயிலை சுற்றிட்டு இருக்க நேரம் அங்கே ஒரு சாமி சிலைகளை விற்கிறக்கூடிய கடையை பார்க்குறாங்க. அந்த கடையில் நம்ம ராமர் சீதாலட்சுமி வந்து சிலை வந்து இருக்குது. அதை பார்த்த உடனே நம்ம ரேவதிக்கு ஞாபகம் வருது. இந்த முன்பு ஒருக்கா வந்து நம்ம ரேவதி வந்து அந்த ரிங் போட்டு அந்த சிலையை வந்து நம்ம காத்திக்கிட்ட இருந்து அந்த ரிங்கை போட்டு வந்து எடுக்க வைப்பாங்க. அந்த சிலை ஞாபகம் வரும். இதோ ரேவதி பார்த்தா சந்தோஷப்படுவா. அவள் இந்த ராமர் சீதாலட்சுமி சிலையை பார்த்தா கண்டிப்பாக அவளுக்கு ஆசை வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்த சிலையை எப்படியாவது ரேவதிக்கு கையில் போய் சேர வைக்கணுமே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்க நேரமே நம்ம ரேவதி, அம்மா நான் கோயிலை சுற்றிட்டு வரேன், எனக்கு இதில் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ரோஹிணியை கூட்டிக்கிட்டு கோயில் வந்து பிரகாரத்தை வந்து சுத்த வருவாங்க. அப்போ தான் இந்த சிலையை வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி. அப்போ தான் நம்ம ரேவதிக்கு கண்ணில் இந்த சிலை படுது. அக்கா அந்த நபர் கையில் வச்சுருக்க சிலை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குக்கா, எனக்கு அது வேணும்க்கா அப்படின்னு சொல்லிடுறான். இந்த சிலையா உனக்கு வேணும், இது வேற யாரும் இல்லடி உன் புருஷன் இப்போ உனக்காக தான் இந்த சிலையே கையில் வாங்கி வச்சுட்டு நிற்பாரு, இந்த சிலையை நான் அவர்கிட்ட வாங்கி தரேன் அப்படின்னு ரேவதியை கூட்டிகிட்டு வராங்க. இந்த பாருங்க என் தங்கச்சி இந்த சிலைக்கு மேலே அவ்வளோ ஆசையாக இருக்கா, இந்த சிலை அவளுக்கு வேணுமா அப்படின்னு வந்து நம்ம ரேவதியை வந்து காட்டி ரோஹிணி வந்து சொல்லாங்க. இதெல்லாம் வந்து நிலைமணி சொல்லணுமா என்னன்னு சொல்லணுமா தெரியல ரேவதி, இவர் உன் புருஷன் தான், எப்போதான் நீ தெரிஞ்சுக்க போறியோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட கேட்க நேரம் தாராளமாக எடுத்துக்கிடுங்க, உங்கள் தங்கச்சிக்கு இந்த சிலை பிடிக்கும்னா அவங்க வச்சுக்கிடட்டும் அப்படின்னு வந்து நம்ம ராஜாவும் அந்த சிலையை வந்து நம்ம ரேவதிக்கு கையில் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ரேவதி வாங்கி சந்தோஷப்படுறாங்க. இந்த சிலைக்கே பார்த்த உடனே ஆசை வந்துட்டு, ஆனால் நீங்களும் ஆசைப்பட்டு தான் வாங்கியிருப்பீங்க, ஆனால் நான் ஆசைப்பட்டேன்னு தெரிஞ்சோ நீங்கள் எனக்கு தந்துட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் மனசு பெரிய மனசு தான், இந்த சாமி சிலையை நான் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு வந்து அந்த சாமி சிலையை வாங்கி வந்து நம்ம ரேவதி சந்தோஷமாக கொண்டு போகிறாங்க. யார் ரேவதி இந்த அழகான சிலையை உனக்கு தந்தது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம், அம்மா ஒருத்தரை வந்து வாங்கி அவர் ஆசையாக வச்சுருந்தாரு, ஆனால் நான் கேட்டப்ப உடனே மறுபேச்சு பேசாமல் ரூபா கூட வாங்கலை, எனக்கு தந்துட்டாருமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிலையை வந்து நம்ம ரேவதி வந்து வச்சு சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா மயிலுக்கிட்ட ரோஹிணி வந்து சொல்கிறாங்க, அது வேற யாரும் இல்லை, அது ரேவதியோட ஹஸ்பண்டு தான் இந்த சிலையை ரேவதிக்கு கையில் எப்படி சேர்க்கன்னு இருந்தார், நம்ம ரேவதியே இந்த சிலை எனக்கு பிடிச்சிருக்கு வேணும் அப்படின்னு வந்து கேட்டனால நான் கேட்டு வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொன்னேன். விதி எப்படி சிலையை சுற்றி சுற்றி வந்து பாடாப்படுத்துது பாத்தியா ரோஹிணி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க.